அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் காணொளி தான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னம் எங்கள்கிட்ட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலி எல்லாம் உங்களை தொடர்ச்சியாக வரும். எங்களுக்குமே ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ, அது சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இன்றைய தையல் காணொலின்னு சொல்லி போட்டு நான் ஒரு சட்டையை புதுசாக தைச்சி காட்டையில் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருத்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன். அப்போ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்வுக்காகாண்டு தான் இந்த வேலைகளை செய்ய போகிறேன். நான் பொதுவாக திருத்த வேலைகள் எடுக்கிறது குறைவு, எடுக்கிறது தான் ஆயிரம் ரிஸ்கான வேலைகள் எடுக்கிறது இல்லையண்டா. அது நேரம் நிறைய மினக்கடும், செய்தாலும் சிலது திருப்தி கொள்ள மாட்டோம். சில பேர் என்னெண்டா இது இப்படித்தான் பெருமண்டேக்கு அதை ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு மனசு இருந்தால் தான் அந்த வேலைகள் சரியாக சரி. இப்போ நான் ஷேர்வுக்காண்ட சட்டை ஒன்றை வெட்ட போகிறேன். ரைட், வெட்டுறக்கெல்லாம் கீறியெல்லாம் வச்சுட்டேன். அப்படி இருந்தாலும் ஒரு சட்டையை வெட்டைக்குள்ளாவே கேட்கத்தரணும். அவள் எப்படினாலும் செய்யணுட்டு தான் போனவா. அவள் நான் கால் பண்ணி கேட்டிருந்தேன், ஒரு ஃபோட்டோ போட்டு இந்த ஃபோட்டோவுக்கு நான் செஞ்சு தரட்டும் சட்டை அப்படின்னு சொல்ல. சரி எனக்கு மதான் விருப்பம், நீங்கள் அப்படியே செய்யன்னு சொல்லி இந்த கடிக்கிற மாதிரி கூட மசுக்குட்டேன் பட்டு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போ நான் அதைத்தான் இப்போ செய்யப்போனால் அதோட இன்னும் நிறைய உடுப்போல் தந்தவா. அதுகளுமே கொஞ்சம் திருத்த வேலையெல்லாம் செய்ய போகிறேன். அதை உங்களோட பகிர்ந்துள்ள போகிறேன். அப்போ தொடர்ச்சியாக காணொலியை பாருங்கோ. நீங்களுமே இப்படி பாவிக்காத உடுப்போல் திருத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெண்டா சில பேர் இப்போ எடுத்து போட்டு போட கஷ்டமான உடுப்போல் இப்போ உடம்புக்கு செட் ஆகலைன்னா அதை கழிச்சு வச்சுட்டு தான் இருக்கிறது. நான் பொதுவாக அப்படித்தான். இப்போ நான் அப்படி எடுக்க மாட்டேன். தற்செயலாக இப்போ யாரும் தார உடுப்புண்டாலும் சரி என்னண்டாலும் சரி அப்படி வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது இப்படி திருத்தி போடலாமன்னு சொல்லி சொன்னால் போடுறது சில அந்த இப்போ உடம்புக்கு எங்களுக்கு போட இலகுவாக இருக்கணும். ஒரு வேலை செய்யவோ இல்லை ஒரு இடத்துக்கு போவோ சுவாத்தியமாக இருந்தால் தான் அப்படியான உடுப்போல் போட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்களுமே அப்படி செய்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கும். குரல் இல்லாமல் ஒரு மேனிக்கிடாக போல் இருக்குது. சரியான தடிமனும் தலையடியும் அப்படி இருந்தும் வந்த வேலையெல்லாம் செய்து கொடுக்கத்தானு வேண்டாம். இன்னும் வேலைகள் கிடக்கிற நாடி இதை நான் முடிச்சு போடு ரெண்டா வேலைகளை குறைச்சி கொண்டு போனால் தான் அடுத்த வேலை செய்கிறாங்க. அந்த என்னுடைய மூளை என்னை விட்டு தரும். சரி நீ அந்த வேலையை செய்யலாம்னு சொல்லி அவள் நான் இதை இப்போ செய்ய போகிறேன்னு பாருங்க என்ன செய்கிறான்னு சொல்லி. சரி பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ உடுப்பு அவள் தான் கொண்டு வந்தவா. இதெல்லாம் சின்ன சின்ன வேலை, இதெல்லாம் சும்மா இடுப்படிக்கிறது. எங்களை அப்படி எல்லாம் போட்டு கிடக்குது, எல்லாம் தைக்கிற உடுப்போல் தான். பின்ன அதில் எல்லாம் அப்படியே கிடக்கட்டும். இதுவும் கொஞ்சம் பெரிய வேலை, இது கிடக்கட்டும்னு சொல்லி தள்ளி அவள் ஒரு உடுப்புண்டே கொடுத்தா சரி. ஆனால் நான் அடிக்கலுமானதை அடித்து கொடுக்க போகிறேன். இதுவுமே கொஞ்சம் அடிக்கிற வேலை தான். நான் மெயினாக செய்ய போகிற வேலை இதுவும் அடிக்கிறது தான். இதுவும் தான் செய்ய போகிறேன். அப்போ இந்த சட்டை எல்லாம் அவிட்டு வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கோ. இது முன்னுக்கு ஒரு வித்தியாசமான டிசைனாக இருந்தது. அது நான் உங்களுக்கு முன்னுக்கே காட்டியிருந்தேன், நெல்லையாக இருந்திருக்கு நினைக்கிறேன். நான் இருந்தாலுமே நான் இதாவாக விட்டேன் நாடி அது காட்டையெல்லாம் போயிட்டுது. இது பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இப்படித்தான் இருந்தது. முன்னுக்கு இப்படி ஒரு கழுத்து டிசைனில் இருந்தது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய துணி இப்படி தொங்கி கொண்டு நிற்கிற மாதிரி. ஏன்டா அது என்னென்னு சொல்கிறது, அந்த சில சட்டைகளுக்கு வேறு இப்படி சுருங்கி கொண்டதில் நிற்கிற மாதிரி இதே துணியிலேயே வச்சு கிடந்தது. அப்போ அது போட அரியண மாதிரி இருக்கிற நாடி அதை திருத்தி அப்படி செய்யலாம்னு சொல்லி நேற்றைக்கு கேட்டிருந்தவா. பின்ன நான் அதுக்கு ஒரு ஐடியாவாக ஒரு வித்தியாசமான டிசைனில் தச்சு தரணுன்னு சொல்லி கிடக்கு. அப்போ அது செய்து நான் பார்க்க போகிறேன். சக்ஸஸாக தான் வரும். ரைட், அதை நான் உங்களோட பகிர்ந்துள்ள போகிறேன் பாருங்க. அது பார்த்தீங்கன்னா இது எல்லாம் துண்டு துண்டாவே அவுட் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னால் கலைக்கு ரைட், இந்த துண்டைத்தான் நான் இதில் வச்சு இப்படி தைச்சி போட்டு இதில் ஒரு போ மாதிரி கட்டுற ஒரு பிளான் தான் என்னுடைய ஒரு பிளான், மாஸ்டர் பிளான். அப்போ அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ நாங்கள் நூலை சுற்றுவோம். நூல் பார்த்தீங்கன்னா சரியான மச்சிங்க இல்லை, அதில் கொஞ்சம் இல்லை நிறைய தெரியுது. ஆனால் இந்த கலர் நூல் நான் 2-3 கடைக்கு போயிட்டேன், ஒரு கடையிலையுமே இல்லையாம். ஒன்றும் செய்யலாம் கிடக்குது. அப்போ இதால் தான் இப்போ தைக்க போகிறேன். இந்த பரிந்துரைக்கும் கேட்டு நெல்லியடைக்கும் கேட்டு நான் இந்த நூல், ஆனால் அது கிடைக்கல எனக்கு. இதை போலே 2 நூல் வண்டி கொண்டு வச்சுருக்கேன். ஏன்டா ஒரு சொட்டு வித்தியாசமாக கிடக்குன்னு சொல்லி போட்டு எடுத்து கொண்டு வந்துடுறேன். நான் அது காணாது, கலர் கொஞ்சம் கூடவா தான் கிடக்குது. டைப் பண்ண
பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தைக்கிறதுக்கு தொடங்குவோம். இது என்ன இதான் தோணுது சரி. இது வந்து இது நான் அந்த முன்னுக்கு கொஞ்சம் கழுத்து டீப்பான்னு சொல்லி சொன்னோம். பின்ன அதுக்கு வைக்கப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு மீடியை வச்சு தான் தைக்கப்படும். சரி, இதை பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் கயிறியாலேருந்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி அடிக்க போகிறோம் இருக்கா. பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தச்சு போட்டேன். இனி நாங்கள் இதை வந்து இப்படியே நாங்கள் ஒரு இந்த கழுத்து சேப்புக்கு ஒரு முக்கோண பற்றினதா இருக்கணும். இதை நாங்கள் இப்படி சோல்டர் அடிச்சு போடுவோம். பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படியே மடித்து தான் அடிக்க போகிறேன். சரி பாருங்க, இது வந்து இப்படி அடிச்சு கிடக்கு. நீ நாங்கள் இதில் வந்து போ வைக்க போகிறோம். இப்போ போவுக்கு பார்த்தீங்கன்னா போவன் என்ன கட்டுற மாதிரி தான் வைக்க போகிறோம். அப்போ இதை வந்து நான் அடிக்க போகிறேன் பெரிட் மாதிரி. சரி, நாங்கள் இதை திருப்பி எடுத்துக்கணும் பார்க்கணும். சரி பார்த்தீங்கன்னா எல்லாம் திருப்பி எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கழுத்துக்கு தான் வந்து இந்த துணி வச்சு அடிக்க போகணும்.
சரி, நாங்கள் இனி பின்னுக்கு கிடக்கிற மிச்ச துண்டை வெட்டி விடுவோம். சரி, இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்றால் இந்த கீழ் துண்டை வச்சு இதில் கொடுத்துருவோம். சரி, பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக தைச்செடுத்தாச்சு. இனி நாங்கள் இதில் வச்சு இடுப்புக்கு அடிக்கணும். இதை வந்து நாங்கள் இப்படி இங்கே இருந்தே அடிக்க போகிறோம். இல்லை தான் இதில் கட்ட வடிவாக இருக்கும். கீழே கலட்டிட்டு போடுறது. நாங்கள் மற்ற துண்டை இதில் வச்சு சும்மா அடிச்சு விடுறோம். நாங்கள் மேலே சோல்ட்ரெல்லாம் விட்டதானே அதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுவோம்.
பார்த்தீங்கன்னா ஷோல்டரை மூட்டி கையை வந்து மூட்டியாச்சு. நாங்கள் இப்படி இது சைட்லேயே அடிக்க போகிறோம். கையும் கொஞ்சம் அடிக்க சொன்னாலே கையில் இருந்து பிடிக்க போகிறோம். சரி பார்த்தீங்கன்னா வேலை வந்து முடிந்து விட்டது. காட்டப்புறேன் எனக்கு இந்த கண்ணை பார்க்க நான் இருக்கேன். பார்த்தீங்களோ இப்படி இருக்குண்டு. இந்த பெல்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி எடுத்து இப்படி கட்டி விடுறது. கூப்பிட்டா போட்டு பார்க்கலாம். நினைவுக்கா விட்டா நிற்கிறான்னு சொன்ன இன்னைக்கு நான் போட்டுட்டு வடியாக காட்டணும் அப்படி இருக்குண்டு. சரி இருக்கட்டும். மற்ற எந்தாச்சு போட்டேன்டா அவன் இது போட விருப்பமா அதை போடுவான் நாளைக்கு. எங்கண்ட அம்மாண்ட பரம்பரைக்கு முதல்ல வளர்க்குறோம்னா சேரு வைக்க மட்டும்தான். எங்கண்ட தலைமுறைக்கு எங்களுக்கு அடுத்த தலைமுறை இப்போ கொஞ்சம் சின்னாக்கள்லான முதலாயிருப்பினும் எங்கண்ட தலைமுறைக்கு அம்மாண்ட பிள்ளைகள் பெரியம்மாண்ட பிள்ளைகள் அவைக்குள்ள சேர் வைக்க மட்டும்தான் இவ்வளோ முதலாக வளர்க்குறோம்.
சரி, இப்போ நான் இதை வச்சுட்டு அடுத்தது என்ன செய்ய போகணும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. இது வந்து ப்ளவுஸ் உண்டு, சும்மா நோமல் ப்ளவுஸ் தான். இது வந்து அண்டைக்கு ஒருக்கா கொண்டு வந்து சைட்டால் அடித்தா போட போகணும்னு சொல்லி இருந்தாலுமே வந்து அது போடைக்குள்ள இந்த ப்ளவுஸுக்கு ஸ்கர்ட் வந்து இதுதான் ஸ்கர்ட், இந்த ஸ்கர்ட் தான். அப்போ இது சொட்டு எடுப்பு பெருசண்டு அடிக்க போனா அப்போ இதுக்கு வந்து இதுதான் ப்ளவுஸ். அப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கர்ட் இது ஃபுல் ஸ்கர்ட் தானே. அவள் போட சரவண் சேட்டும் போட்ட மாதிரி கிடக்குதுன்னு சொல்லி சொன்னேன். உண்மைக்கு வந்து இப்படி எப்படியான உடுப்புகளோட நாங்கள் பார்க்குறது குறைவு, கொஞ்சம் முடல் உடுப்பாக தானே போடுறது. எனக்கும் பார்க்க கொஞ்சம் அந்தரமாக தான் கிடந்தது. அப்போ நான் இதுக்கு கீழால் வெட்டி அடித்தாலும் சும்மா நோம்பல ப்ளவுஸும் ஸ்கர்ட்டு மாதிரி தானே இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நான் என்ன செய்ய போகணுண்டா, பேன் போட்டு கிடாக்கு சத்தம் கேட்குறியா கிளம்புறாண்டு இருந்தாலும் போடாமல் இருக்கிறேன், அவ்வளோ வைக்கியா கிடாக்கு. அப்போ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இடுப்பை சுற்றி ஒரு லாஸ்டிக் தான் அடிக்க போகிறோம். அப்போ அடித்து போட்டு இதை போடைக்க இப்படி லாஸ்டிக் வந்து இப்படி நிற்கக்குள்ள இடுப்பில் நிற்கக்குள்ள கீழே வந்து இப்படி விரிஞ்சு நிற்க அது ஒரு மாடல் ப்ளவுஸாக மாறும். நார்மல் ப்ளவுஸ் செட் மாதிரி ப்ளவுஸ்லேருந்து மாடல் ப்ளவுஸுக்கு அங்கால மாற்றம் பெற்று போகுது. அப்போ நான் வந்து இதுக்கு லாஸ்டிக் சுத்தவரை அடித்து போட்டு ஷேரோ கவரை விட்டு இதையும் போட்டு பார்ப்போம். மற்றதெல்லாம் அது சின்ன சின்ன வீடான அது தேவையில்லை. அப்போ இதை வந்து நான் செஞ்சு போட்டு அவள் கோல் பண்ணி கூப்பிட்டுருக்கா பார்ப்போம். ஓகேங்க, இந்த காணொலி பார்த்துருப்பியல். உண்மைக்குமே வந்து இந்த காணொலி வந்து 11ஆம் தேதி எடுத்திருந்தேன் நான். அப்போ 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஷேருவாக்கா 12ஆம் தேதி நிகழ்வுக்கான ஷாப்பிங் எல்லாம் செஞ்சு களைச்சி போய் தான் இங்கே வந்தவா. அப்போ எனக்கு வந்து காணொலிக்கு வாங்க ஒருக்கா சட்டையில் போட்டு காட்டுங்க அப்படின்ட்டு கேட்க உண்மைக்கு மனசு வரையில். அப்போ நான் சரியன்னு எல்லாம் போட்டு காட்டி விட்டாச்சு. அப்புறம் போய்க்காங்கன்னு போயிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து போட்டு விடுங்கன்னு சொல்லி அப்போ அவள் போயிட்டு ஃபோட்டோ போட்டு சொன்னால் சட்டை அந்த மாதிரி இருக்காம், தனக்கு பிடிச்சிருக்காம். என்னைய காணொலி எடுத்திருந்தா தான் எல்லாமே வந்து சேர்ந்து கதைச்சி எடுத்து தந்துட்டு போயிருப்பேனாம்னு சொல்லி நான் சொன்னேன் காணொலி எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் நீங்கள் கலத்தி போய் வந்த நாடு தான் நான் உங்களை கேட்கலன்னு சொல்ல உனக்கு விசாரி நீ கேட்டிருக்கான் தானே அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ சரி நான் கேட்டேன். அப்போ பின்னேரம் பெறட்டு எடுக்கிறேன்னு சொல்ல அவள் நீ 5 மணிக்கு வான்னு சொல்லி 5 மணிக்கு அவள் ஆயத்தமானுன்றா. அப்போ நான் வச்சு பார்த்தேன் உண்மைக்கும் அவளுக்கு நிறைய வேலைகள் இருந்ததானே. இப்போ நான் போய் என் குழப்புவானுன்னு சொல்லி போட்டு நான் மெசேஜ் போட்டுட்டேன். நான் இன்றைக்கு வரையில் கொஞ்சம் மேலாமல் இருக்கேன். உண்மைக்கு ஏலாமல் தான் இருந்த தரையெல்லாம் அப்படி இடிச்சு அந்த வழியில் போகிறதுக்கான ஒரு இது இல்லாமல் போயிட்டு தான். அப்போ அதுவும் ஒரு காரணம். மற்ற அவாக்கம் நிறைய வேலைகள் இருக்குமென்னு சொல்லி போட்டு நான் போகல. ஆனால் அவள் வந்து ஆயத்தமாக தான் நின்றவாம், முறுக்கெல்லாம் மண்டி வச்சு டீ எல்லாம் போட்டு தாராக்கு ரெடியாக இருந்தவாம். அப்போ நான் வந்து போகல. பிறகு அடுத்த நாளும் போனாங்களோ அடுத்த நாள் போய் அந்த சாப்பாடு தானே பின்ன கொஞ்சம் பிஸியாக நின்ற நாளே ரித்திகம் வந்து நல்ல நித்திரை வந்துட்டு பின்ன அதுலேயும் அந்த கட்டம் எடுக்கலாம் போயிட்டுது. அப்படியே வந்துட்டேன். அப்படியே இந்த காணொலியை வச்சு என் சும்மா அழுவாட்டு கொண்டு இருப்பான்னுட்டு இன்றைக்கி நான் இதை அப்லோட் பண்ணிவிட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு எடுக்கலாம். அங்கே வெயில் சூழ்நிலைக்கு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கான மேனில் எங்களுக்கு இல்லை. அப்போ எங்களை போல தானே மெட்டாக்களுக்கும் இருக்கும். அப்போ அதால் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நாங்கள் இடைஞ்சல் கொடுக்க வாழணும்னுட்டு அது உண்மைக்கும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் தானே. நான் போய் அவள் கேட்டு எடுத்து கொண்டு வரலாம் தான். இருந்தாலுமே வந்து எனக்காக இன்னொரு ஆளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதால் பார்த்தீங்கன்னா நான் வந்து போகல. அப்போ இந்த காணொலியை வந்து இதோடு நான் முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைக்கு இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் போது இவங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொண்டு நான் நன்றி.